ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்குள்ள ஒரு ஹெல்த்தியான சட்னியான இஞ்சி சட்னி எப்படி பண்ணுங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இந்த சட்னி ரொம்ப காரமா இருக்குங்கிறனால நம்ம கொஞ்சமா தான் சாப்பிடுவோம். நாம இன்னைக்கு பண்ண போறது 4 பேருக்கு போதுமான குவான்டிட்டி. ஒரு மீடியம் சைஸ் பெல்லாரி வெங்காயம் எடுத்துக்கிறோம். இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலா நம்ம சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் யூஸ் பண்றதா இருந்தா ஒரு 5 அல்லது 6 நாட்டு வெங்காயம் எடுத்துக்கலாம். இஞ்சி 4 இன்ச் சைஸ்க்கு எடுத்துக்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு 1 இன்ச் சைஸ் அந்த மாதிரி நம்ம இஞ்சி எடுத்துக்கிறோம். ஹைபிரிட் இஞ்சியை விட நாட்டு இஞ்சி யூஸ் பண்றதுதான் இந்த சட்னிக்கு டேஸ்டியா இருக்கும். வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு கொஞ்சம் நீள சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்கிறோம். இஞ்சியை கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளா நம்ம நறுக்கி வச்சுக்கிறோம். நம்ம சின்னதா கட் பண்ணிடக்கூடாது. அடுப்புல ஒரு வாணலியை வச்சு அது சூடானதும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். மருத்துவ குணமுள்ள உணவுகளுக்கு மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாடு உணவுகள் எல்லாத்துக்குமே இப்படி நல்லெண்ணெய் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல கடலை பருப்பு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். தீய மீடியம்ல வச்சுட்டு நம்ம கடலை பருப்பை கொஞ்சம் பொன்னிறமா வறுத்துக்கணும். அது சீக்கிரமா கரிஞ்சிருங்கிறனால நம்ம கேர்ஃபுல்லா வறுத்துக்கணும். அது கூட 3 மிளகாய் வற்றல் சேர்த்துக்கிறோம். இந்த மிளகாய் வற்றல் வந்து நமக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணா கூட 1 கூட போட்டுக்கலாம். ஆனா இஞ்சி சேர்க்கறதுனால அதிகமா காரமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் 3 மட்டும் தான் போட்டிருக்கிறேன். இந்த மிளகாய் வத்தல் போட்ட உடனே நல்லா கிறிஸ்பி ஆயிடும். இமீடியட்டாவே நம்ம இந்த மிளகாய் வத்தலையும் இந்த வறுத்தாலையும் இந்த கடலை பருப்பையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வீடியோல பார்த்தோம்னா நம்ம அந்த கடாயில இருந்துச்சுல அந்த எண்ணெயை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். அதுல இருந்து கடலை பருப்பு மட்டுமே நம்ம எடுத்திருக்கிறோம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம டைரக்டா அதுலயே நம்ம இந்த இஞ்சியும் இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தாலே அதை சேர்த்துக்கிறோம். இஞ்சியும் வெங்காயம் சேர்த்து நம்ம ஸ்லைட்டா வதக்கிக்கணும். இஞ்சி நம்ம அதிகமா வதக்கணும் அப்படின்னா இஞ்சி வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஜென்ரலா வதக்கிக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனிமே இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுக்குவோம். இது கூட நம்ம 2 இன்ச் சைஸ்க்கு புளி சேர்த்துக்கிறோம். புளி கொஞ்சம் தாராளமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். வறுத்த பொருட்கள்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்சியோட சட்னி ஜார்ல நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். வெல்லம் ஒரு கோழிக்காய் சைஸ்க்கு சின்னதா எடுத்துக்கிறோம். வெல்லம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் அப்படின்னாலும் இந்த இஞ்சி சட்னிக்கு வந்து இந்த வெல்லம் சேர்த்து அரைச்சாதான் அது நல்லா டேஸ்டியா இருக்கும். இனிமே இந்த சட்னியை நல்லா மையா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இதுல நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மட்டுமே அரைச்சிருக்கேன். இவ்வளோண்டு தண்ணி தான் சேர்த்திருக்கிறேன். இப்ப நம்ம சட்னியை நல்லா மையா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இந்த சட்னி ஜார்லையும் நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசி இந்த சட்னி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கடலை பருப்பு சேர்த்து இந்த சட்னி அரைச்சிருக்கனால நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்தாலும் கொஞ்ச நேரத்துல இந்த சட்னி வந்து நல்லா திக் ஆயிடும். இனிமே இந்த சட்னியை தாளிச்சுக்க போறோம். அடுப்புல ஒரு வாணலியை வச்சு அதுல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே அதுல 1 இனுக்கு கருவேப்பிலை உருவி போட்டுட்டு அதுல 1 சிட்டிகை அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இந்த தாளிசத்தை நம்ம இஞ்சி சட்னி அரைச்சு வச்சிருந்தால அது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இந்த இஞ்சி சட்னியை நம்ம அட்லீஸ்ட் வாரத்துல 1 நாளாவது எடுத்துக்கணும். இதை நம்ம வந்து இட்லி, தோசை கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். பிரியாணி மாதிரி ஹெவியான ஃபுட்டோட எல்லாம் இந்த இஞ்சி சட்னியை ஒரு துளி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைஜஷன் நல்லா ரெகுலரா இருக்கும். பசி எடுக்காம மந்தமான ஒரு ஃபீலிங் இருக்கும் போது இந்த இஞ்சி சட்னி சாப்பிடும் போது நம்மளுக்கு சீக்கிரமா நல்ல குணம் கிடைக்கிறத பார்க்கலாம். வெயில் காலத்துல வர்ற பித்தம், தலை சுத்தல் அதுக்கும் இந்த சட்னி ரொம்ப நல்ல மருந்து. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான இஞ்சி சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.